இடுக்கி மாவட்ட தலைநகர் பகுதியில் கோடிக்கணக்கான ரூபாயின் விசா மோசடியில் ஈடுபட்ட நபரை காவலர்கள் கைது செய்தனர். கோட்டயம் புதுப்பள்ளியை சேர்ந்த ரோய் ஜோசப் என்பவர்தான் கைது செய்யப்பட்டது. பல பேரிடம் லட்சக்கணக்கான ரூபாய் இவர் மோசடி செய்ததாக காவலர்கள் தெரிவித்தனர். ஐரோப்பிய நாடான லக்சம்பர்கில் வேலை வாக்குறுதி அளித்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த குற்றவாளியை இடுக்கியில் கைது செய்தனர். கோட்டயம் புதுப்பள்ளியை சேர்ந்த ரோய் ஜோசப்பை தான் பாதிக்கப்பட்டவர்களின் உதவியுடன் இடுக்கி காவலர்கள் கைது செய்தது. பேக்கரி வேலை, பேக்கிங், ஓட்டுநர் உட்பட உள்ள வேலைகள் லக்சம்பர்கில் வாங்கித் தருவதாக கூறி இவர் மோசடி நடத்தியுள்ளார். ஒரு விசாவிற்கு 25 லட்சம் ரூபாய் ஈடாக்கியுள்ளார். அட்வான்ஸாக 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நடவடிக்கைகள் நிறைவு செய்யும்போது 13 லட்சம் ரூபாய், வெளிநாட்டிற்கு செல்லும்போது மீதம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். കഴിഞ്ഞ ഒക്ടോബർ കയറ്റിക്കൊണ്ട് പോകാൻ പറഞ്ഞ അപ്പൊ ഇനി എന്നെ ക്ഷമിക്കണം, ഇനി ക്ഷമയൊന്നുമില്ല, എസ്ഐയുടെ അടുത്ത് പോകാന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് പറഞ്ഞു. എന്ത് ചെയ്തായി തൃശ്ശൂർ പെൺപിള്ളയുടെ കെയറോപ്പിൽ 2 കൂട്ടുകാരുണ്ട്. ആ കൂട്ടുകാർ 6 ലക്ഷം രൂപ കൊടുത്തിട്ടുണ്ട്. കോട്ടയത്തുള്ളത് കിടപ്പേടം പടയം വെച്ചിട്ട് 15 ലക്ഷം രൂപ മൂന്ന് പേര് കൂടി കൊടുത്തിട്ടുണ്ട്. 15 ലക്ഷം രൂപ. ആ 15 ലക്ഷം രൂപ കൊടുക്കാതെ കൊണ്ട് 3 ലക്ഷം രൂപ ഇപ്പം ചിലവായിന്ന് അവർ ഇപ്പം എന്നെ വിളിച്ചു പറഞ്ഞു, ചേട്ടൻ പോവുകയാണെങ്കിൽ ഞങ്ങളുടെ ലിസ്റ്റോടെ കൊടുക്കുന്നത്. പിന്നെ ശോഭന എന്ന് പറഞ്ഞൊരു പുള്ളി കരിങ്കുന്നത്തുള്ളത് 3.25 ലക്ഷം രൂപ കൊടുത്തിട്ടുണ്ട്. പിന്നെ ഈ തൃശ്ശൂരുകാരുടെ ഈയിടെ 4 പേരെ കൂട്ടി ചേർത്തിട്ടുണ്ട്. അവരെത്ര കൊടുത്തതെന്ന് എനിക്കറിയില്ല. അങ്ങനെ ലക്ഷക്കണക്കിന് രൂപ കൊടുക്കുന്നതുകൊണ്ട് ഇന്നാട്ടെ, നാളെ ആട്ടെ, മറ്റന്നാളാട്ടെ എന്ന് പറഞ്ഞിട്ട് അവധി பணம் வாங்கும்போது நோட்டரி வக்கீல் மூலம் ரசீதுகள் இந்த நபர் கொடுத்துள்ளார். 13 லட்சம் ரூபாயின் செக்கும் வழங்க வேண்டும். இடுக்கி மணியாரன்குடியில் 10 பேரிடமிருந்து 87 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக காவலர்கள் தெரிவித்தனர். மணியாரன்குடிக்கு வந்த இந்த நபர் 2 இளைஞர்களை பார்த்து அவர்களுக்கு இலவசமாக விசா வாக்குறுதி அளித்துள்ளார். இவர்களிடமிருந்து மற்ற நபர்களிடம் பணம் வாங்கியுள்ளார். வீடும் இடமும் அடகு வைத்துதான் பல பேர் பணம் கொடுத்துள்ளனர். விசா கிடைக்காமலானதோடு ஏமாற்றப்பட்டவர்கள் வாட்ஸ்அப் குழு உருவாக்கி தொடர்பு கொண்டுள்ளனர். இதற்கிடையே வியாழக்கிழமை இந்த நபர் செருதோனியில் உள்ள ஒரு வக்கீல் அலுவலகத்திற்கு வந்து 10 பேரிடமிருந்து பணம் வாங்குவதாக தகவல் கிடைத்தது. தொடர்ந்து பல இடங்களில் காத்திருந்தவர்கள் காலை 11 மணி அலுவலகம் வந்த குற்றவாளியை தடை செய்தனர். பணம் திரும்ப கிடைக்க 1 மாதம் கேட்டபோது பிரச்சனை அதிகரித்தது. இதற்கிடையே டெல்லியில் உள்ள இந்த நபரின் மனைவி இடுக்கி காவல்துறை எஸ்பியை அழைத்து கணவரை தடை செய்ததாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து காவலர்கள் வந்து ரோய் ஜோசப்பை கஸ்டடியில் எடுத்தனர். வியாழக்கிழமை 10 லட்சம் ரூபாய் வீதம் 10 பேரிடமிருந்து வாங்க இந்த நபர் செருதோனிக்கு வந்துள்ளார். ஏமாற்றப்பட்டவர்கள் சரியான நேரத்தில் முயற்சி செய்ததால் 10 பேரும் காப்பாற்றப்பட்டனர். பஞ்சாப், டெல்லி போன்ற இடங்களில் அலுவலகங்கள் உள்ளதாக இந்த நபர் தெரிவித்துள்ளார். மூலமற்றம், மணியாரன்குடி, கட்டப்பனை, உப்புத்தரை, கோட்டயம், மலப்புரம், தொடுபுழை, திருச்சூர் போன்ற பகுதிகளில் பல பேரிடம் விசா மோசடி நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர். நியூஸ் பியூரோ, இடுக்கி.